إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يقول الله تبارك وتعالى في محكم التنزيل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما சர்வ புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கும் வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வுக்கே என்றென்றும் சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் இரு தூதர் எங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், இமாம்கள், நல்லடியார்கள், கியாமத் நாள் வரைக்கும் பின்பற்றக்கூடிய உண்மை விசுவாசிகள் அனைவர் பேரிலும் என்றென்றும் உண்டாதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் அன்பு தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எமது வாழ்க்கையில் எவைகளை எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறானோ அவற்றை முடிந்தளவு எடுத்து நடக்கும்படியும் எவற்றை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு விளக்கியிருக்கிறானோ அவற்றை முற்றும் முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதனை படைத்து மனிதனுக்கு பல்வேறு தேவைகளை உலகத்திலே உருவாக்கி வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் வாழ்வதாக இருந்தால் அந்த மனிதன் உலகத்திலே பல்வேறு தேவைகளை உடையவனாக பலர்களோடு அவன் கலந்து உறவாடி பல விடயங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு மனிதனாக வாழ்வது இன்றியமையாததாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக அவன் பொருளீட்டக்கூடிய தொழில் இருந்து கொண்டிருக்கிறது. அவன் தொழில் செய்ய வேண்டும், தானும் தன்னுடைய குடும்பத்தார்களும் அதன் மூலமாக உலகத்திலே வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நியதியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தொழிலீட்டக்கூடிய முறையிலே இதை நாங்கள் ஒரு புறம் பார்க்கின்ற பொழுது இந்த தொழில் செய்யக்கூடிய காலங்கள் சில காலங்கள் பருவ காலங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டில் நாம் இருக்கின்ற இந்த மாதத்திலே மிக முக்கியமான வியாபார பருவமாக எங்குமே வியாபாரங்கள் செய்யப்படக்கூடிய உயர்ந்த அளவிலே வியாபாரங்கள் மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு காலம்தான், அதற்குரிய ஒரு பருவ காலம்தான் இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. மேலான சகோதரர்களே, உண்மையிலே நாம் செய்கின்ற இந்த வியாபாரங்கள், இந்த தொழில்கள் நபிமார்கள் மூலமாக அதே போன்று பல நபிமார்கள் செய்த ஒரு முக்கியமான ஒரு தொழிலாக இருந்து கொண்டிருக்கிறது வியாபாரம். ஒருவன் கஷ்டப்படுகிறான், கையினால் உழைத்து சாப்பிடுகிறான், அவன் பிறரிடத்திலே கேட்காமல் அவன் கஷ்டப்பட்டு தொழில் செய்து அவன் சம்பாதிப்பதை நபிகளார் வர்ணித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, புகாரிலே வரக்கூடிய ஒரு செய்திதான் நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மா அக்கல அஹதுன் தஆமன் கத்து ஹைரன் மின் அன் யஅக்குல மின் அமலியதிஹி.
ஒருவன் கரத்தினால் கஷ்டப்பட்டு அவன் உழைத்து அதன் மூலமாக கிடைக்கின்ற சம்பாத்தியத்தின் மூலமாக அவன் சாப்பிடுவது இருக்கிறதே, இதுதான் சிறந்தது, இதைவிட சிறந்தது இல்லை என்ற அடிப்படையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைத்து சாப்பிடக்கூடிய அந்த தொழிலை நபி அவர்கள் வர்ணித்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த உழைப்பு அல்லாஹ்விடத்திலே பொருந்தி கொள்ளப்பட்ட உழைப்பாக நாங்கள் சம்பாத்தியம் செய்கின்ற அந்த தொழில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையிலே நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதிலே பரக்கத்தை வைக்கிறான். எப்பொழுது அதற்கு மாற்றமாக எந்த வழியிலாவது நான் பொருளீட்ட வேண்டும், எவ்வாறாவது சம்பாதிக்க வேண்டும், என்னுடைய பணத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும், யார் எதை சொன்னாலும் சரி, யார் கஷ்டப்பட்டாலும் சரி, நான் அதிகமாக லாபங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் அதனுடைய பரக்கத்தை அல்லாஹ் இல்லாமலாக்கி விடுகிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய இந்த உரையிலே அதிகமாக இந்த தொழில் சம்பந்தமான ஹதீஸ்களையோ குர்ஆன் வசனங்களையோ இல்லாமல் பொதுவாக இது போன்ற பருவ காலங்களிலே, இந்த பிஸ்னஸுக்கே உரிய காலங்களிலே நாம் விடக்கூடிய தவறுகள் என்ன, ஏன் இந்த தவறுகளை எம்முடைய சமூகத்தினர் மேற்கொள்கிறார்கள் என்பதை ஒரு கணம் நாங்கள் பார்த்தோம் என்றால் அது சிறந்ததாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும், எமக்கு இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் என்னென்ன தொழில் செய்ய முடியும், என்னென்ன வியாபாரங்களை மேற்கொள்ள முடியும், எவற்றை வாங்கலாம், எவற்றை விற்பனை செய்யலாம் என்ற அடிப்படைகளை கட்டுப்பாடுகளை இஸ்லாம் விட்டிருக்கிறது. எல்லா பொருட்களையும் விற்க முடியாது, எல்லா பொருட்களையும் வாங்க முடியாது, எல்லா விதமான பிசினஸ்களும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் ஒருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையிலே நாங்கள் பார்க்கின்றோம், இது போன்ற அதாவது அந்நிய கலாச்சாரங்களோடு சம்பந்தப்பட்ட அந்நிய மத கொண்டாட்டங்கள், அவர்களுடைய பெருநாள் தினங்கள் வரும் பொழுது என்ன செய்கிறோம் என்றால் அவர்களுக்கு எவைகள் தேவையோ அப்படிப்பட்ட விடயங்களை நாங்கள் வியாபார பொருட்களாக வைத்துக் கொள்கின்றோம். எங்களுடைய பிசினஸ்களிலே அவர்களுக்கு எவைகள் தேவைப்படுகின்றனவோ அவற்றை விற்று அதன் மூலமாக கிடைக்கின்ற லாபத்தை பெறுவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கின்றோமே தவிர விற்கப்படுகின்ற பொருட்கள் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டவைகளா அல்லது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டவைகளா என்பதை நாங்கள் பார்க்காமல் அந்த வியாபாரத்தில் ஈடுபடுகின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அவ்வாறு தடை செய்யப்பட்ட பொருட்களை எடுத்துக்கொண்டால் நாங்கள் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் சங்கீதம் என்று சொல்லுகின்ற அதாவது மியூசிக் சம்பந்தப்பட்ட எல்லா கருவிகளுமே இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. எப்படி மியூசிக்கை கேட்க முடியாதோ, மியூசிக்கை கேட்க செய்ய முடியாதோ, இதே போன்று நாங்கள் பிறர்கள் அந்த மியூசிக்கை கேட்கக்கூடிய அதற்கே உரிய கருவிகளை நாங்கள் விற்போம் என்று சொன்னால் அது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டது. இன்று எத்தனையோ மியூசிக்குடைய கருவிகள், டிஜிட்டல் வகைகளான கருவிகள் எல்லாம் இன்று சமூகத்திலே சர்வசாதாரண பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அவற்றை இவர்களுடைய இந்த பெருநாள் தினங்களிலே பாவிப்பதற்காக வேண்டி நாங்கள் விற்பனை செய்வோம் என்று சொன்னால் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட வியாபாரம், அதன் மூலமாக நாங்கள் பொருளீட்டக்கூடிய அதன் மூலமாக பெறக்கூடிய லாபம் எங்களுக்கு ஹராமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய அதிகமானவர்கள் அதாவது டெக்ஸ்டைல்ஸ் பிடவை கடைகளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கே தெரியாது எவ்வாறான ஆடைகளை விற்பனை செய்ய முடியும் என்று. எந்த ஆடைகள் எல்லாம் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அணியுவதற்கு இஸ்லாம் தடை செய்திருக்கிறதோ அந்த ஆடைகளை விற்பனை செய்ய முடியாது என்பதை அதிகமானவர்கள் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று நாங்கள் பார்க்கிறோம், பெண்களுக்கான இறுக்கமான டிஷர்ட்களை விற்பனை செய்கிறார்கள், பெண்களுக்கான கவர்ச்சியான ட்ரௌசர்களை விற்பனை செய்கிறார்கள், பெண்களுக்கான மெல்லிய ஆடைகளை விற்பனை செய்கிறார்கள். லேட்டஸ்ட் என்ற பெயரிலேயும் இதை கொண்டு வந்து தூக்கி வைத்து விட்டால் பல அந்நியர்கள் வந்து வாங்கி கொண்டு போவார்கள். எங்களுடைய மக்கள் அணியாவிட்டாலும் கூட அவற்றை அந்நியவர்களுக்கு கொடுப்போம் என்பதற்காக வேண்டி விற்பனை செய்கிறார்கள். மார்க்கத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எவைகளெல்லாம் தடையோ
எவைகளெல்லாம் உடம்பை மறைக்க வேண்டிய பகுதிகள் மறைக்கப்படாமல் வெளிக்காட்டக்கூடிய ஆடைகளாக இருக்கின்றனவோ அப்படிப்பட்ட எந்த ஆடைகளையும் விற்க முடியாது என்பதை மறந்து இன்று விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்று அந்நியர்களுடைய தான் அவர்களுடைய ஷோர்ட்ஸ்களாக இருக்கலாம் அல்லது நெஞ்சுகள் தெரியப்படக்கூடிய ஆடைகளாக இருக்கலாம். பெண்களை பொறுத்த மட்டில் அப்படிப்பட்ட ஆடைகளை கொள்வனவு செய்து விற்பனை செய்வதை தவிர்க்க வேண்டும். இது மார்க்கம். இப்படியான தவறான வியாபாரங்களை செய்து அல்லாஹ்விடத்திலே தப்ப முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, உருவப்படங்கள் கொண்ட ஆடைகளை விற்பனை செய்கிறார்கள். சிறுவர்களுக்கான ஆடைகள் நிறைய என்று பார்க்கின்றோம். உருவப்படங்கள், அங்கே முழுமையான உருவங்கள், அதாவது அங்கே பதியப்பட்ட ஆடைகளாக இருக்கின்றன. அவற்றை விற்பனை செய்வதை மார்க்கம் தடை செய்திருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த எத்தனையோ சம்பவங்கள், அவற்றையெல்லாம் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்வதற்கு நேரம் போதாது. நபி அவர்கள் இந்த உருவப்படங்கள் இருக்கக்கூடிய ஆடைகளை வெறுத்தார்கள். எனவே உருவப்படங்கள் சம்பந்தப்பட்ட ஆடைகளை ஒரு பொழுதுமே குழந்தைகளுக்கோ சிறுவர்களுக்கோ ஆண்களோ டிஷர்ட்டுகளோ எதுவாக இருந்தாலும் அவற்றை விற்பனை செய்வதே கூடாது என்று இருக்கின்ற பொழுது இன்று அந்நியர்களை பார்த்து எங்களுடைய சகோதரர்கள் கூட அவற்றை வாங்கி அணியக்கூடியவர்களை பார்க்கின்றோம். எனவே இந்த வியாபாரங்கள் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில இடங்களிலே பார்க்கின்றோம், கொஞ்சம் ரிச்சான இடங்களிலே பெரிய அளவில் பிசினஸ் பண்ணக்கூடிய இடங்களை எடுத்துக்கொண்டால் அந்நியர்கள் பெருநாள் தினத்திலே அவர்களுடைய கொண்டாட்ட தினத்திலே அவர்கள் சந்தோஷமாக வீடை அலங்கரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனையோ வகை வகையான, அதாவது கரண்டை வீண் செய்யக்கூடிய, அதே போன்று வீணான நேரங்களை செலவழிக்கக்கூடிய, வீணான அளவு செலவுகளை செய்யக்கூடிய பல்வேறு பொருட்களை வைத்திருக்கிறார்கள். இன்று பார்க்கின்றோம் சில இடங்களில் ஹோம் தியேட்டர் என்று சொல்லக்கூடிய ஸ்பீக்கர்களை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக, அதாவது வீடே குலுங்கக்கூடிய சத்தங்களில் அந்த வீடுகளிலே மியூசிக் பாடல்கள் எல்லாம் ஒலிக்கக்கூடியது நல்லாக தெரியும். அவற்றை அந்நியர்களுக்கு நாங்கள் விற்று கொண்டிருக்கின்றோம். இது போன்ற கொண்டாட்ட, இது போன்ற பெருநாள் பருவ காலங்களை வந்துவிட்டால் இது போன்ற கருவிகளை நிறைய கொண்டு வந்து இன்றைய காலத்திலே விற்பனை செய்து அதன் மூலமாக லாபங்களை பெற்றுக்கொள்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இவை அனைத்துமே மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டவைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம், கலாச்சாரத்தோடு ஒப்பிட்ட, கலாச்சாரத்துக்கு ஒத்து வராத பல விடயங்களை இன்று இந்த வியாபாரத்திலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய சமீபத்திலே வரக்கூடிய பெருநாளிலே மாத்திரமல்ல, அந்நியர்களுக்கு இருக்கின்ற கலாச்சாரம் சம்பந்தமான பெருநாள் கொண்டாட்டங்களாக இருக்கலாம், வெசக் போன்ற அவருடைய தனிப்பட்ட கொண்டாட்டங்களாக இருக்கலாம். அந்தந்த காலங்களில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் எவற்றை கவர்ச்சியாக வாங்குவார்களோ அப்படியான பொருட்களை கொண்டு வந்து வைத்து அவற்றின் மூலமாக வியாபாரம் செய்து லாபம் தேடுவார்கள். அன்பான சகோதரர்களே, அவர்களுடைய இது போன்ற நேரங்களிலே வாழ்த்து கார்டுகளை பரிமாறிக்கொள்வார்கள். அந்த வாழ்த்து கார்டுகளில் சில நேரங்களிலே சிறுக்கான வார்த்தைகள் கூட எழுதப்பட்டிருக்கும். அவற்றையெல்லாம் அவர்கள் கவனிக்காமல் எங்களுடைய சகோதரர்கள் விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி கார்டுகளை கொண்டு வந்து வைத்து அந்த கார்டுகளை வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். வீட்டை டெக்கரேஷன் செய்ய வேண்டும், வீட்டு அதே போன்று கடைகள் போன்றவற்றை வியாபாரத்துக்காக டெக்கரேஷன் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறார்கள், இது போன்ற காலங்களிலே கலர்ஃபுல்லான பல்வேறு பல்புகளையுடைய அந்த டெக்கரேஷன் உரிய பல்புகளை கொண்டு வந்து விற்பனை செய்கிறார்கள். சர்வசாதாரணமாக சின்ன சின்ன கடைகளிலே கூட இந்த வியாபாரங்களை மேற்கொள்கின்றார்கள். அவர்கள் அதன் மூலமாக அவர்களுடைய பெருநாள் கொண்டாட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். இதற்கு அப்பால் சில இடங்களிலே பார்க்கின்றோம், குத்து விளக்குகளை வைத்து விற்பனை செய்கிறார்கள். எண்ணெய்களை ஊற்றி வைக்கக்கூடிய சின்ன சின்ன குப்பிகளை வைத்து விற்பனை செய்கிறார்கள். இவற்றையெல்லாம் சிறுக்கான விடயங்களுக்காக வேண்டி அவர்களுடைய மதம் சார்ந்த விடயங்களுக்காக அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்பதை நல்லா தெரிந்தும் கூட எம்முடைய சகோதரர்கள் வியாபாரம் என்ற அடிப்படையிலே இவற்றை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவற்றுக்கு அப்பால் அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் பார்க்கின்றோம், பணத்தை வீம்பரம் செய்யக்கூடாது. இன்னல் முபத்திரீன் கானு இஹ்வான ஷயாத்தீன், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யாரெல்லாம் எதைத்தான் அவர்கள் வீண் விரயம் செய்தாலும் சரி, அந்த வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் இஹ்வான ஷயாத்தீன், அவர்கள் ஷைத்தானுடைய அவர்கள் சகோதரர்களாக ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான்.
ஷைத்தானின் சகோதரன் அல்லாஹ் தஆலா அதாவது கண்டிக்கின்றான். அப்படிப்பட்டவர்கள் தான் வீண்விரயம் செய்யக்கூடியவர்கள் சொல்லும் பொழுது இன்று பட்டாசுகளை தாராளமாக விற்பனை செய்கிறார்கள். ஒவ்வொரு விதமான 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய் கண்டு பல்வேறு ரூபாய்களுக்கு வாங்கக்கூடிய எத்தனையோ பட்டாசுகளை கொண்டு வந்து அவைகளை நாங்கள் விற்பனை செய்து ஒரு நிமிடத்தில் அது வெடிச்சத்தத்தோடு வெடித்து விடுகிறது. அத்தனை அந்த பணம் எல்லாம் வீண்விரயமாகிக் கொண்டிருக்கிறது. அதற்கு உதவியாக நாங்கள் எங்களுடைய வியாபாரங்களை வைப்போம் என்று சொன்னால் இவைகளெல்லாம் உண்மையிலே தவிர்க்கப்பட வேண்டிய என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய அதாவது தனிப்பட்ட அவர்களுடைய மதத்தோடு சம்பந்தப்பட்ட சில போட்டோக்கள் பதியப்பட்ட கொடிகளை வியாபாரம் செய்கிறார்கள். அது போன்ற கொடிகள், அவர்களுடைய சக்கரங்கள் போன்றவைகள் பதியப்பட்டவைகளை வைத்து அவர்கள் அதே போன்று அவர்களோடு ஒப்பிட்டு அவருடைய மதத்தோடு ஒப்பிட்ட விடயங்களை எல்லாம் வைத்து அந்த கொடிகளிலே பதியப்பட்ட கொடிகளை வியாபாரம் செய்கிறார்கள். இவைகள் அனைத்துமே மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டவைகள். இவற்றுக்கு எல்லாம் மேலாக சுண்ணாம்புகள் மூலமாக, உலோகப் பொருட்கள் மூலமாக, நவீன ரக கிலாஸ்கள் மூலமாக, தங்கம் வெள்ளி போன்றவைகள் மூலமாக கூட செய்யப்படுகின்ற சின்ன சின்ன விக்கிரகங்களை விற்பனை செய்கிறார்கள். வாகனத்திலே வைக்கக்கூடிய சின்ன அளவு அதாவது விக்கிரகங்கள், அவற்றை கூட சிந்திப்பதில்லை. சில கடைகளில் வைத்து விற்பனை செய்கிறார்கள். முழுக்க அதாவது அல்லாத கடவுளாக அவர்கள் பயன்படுத்தக்கூடியவைகளுக்கு நாங்கள் துணை போய் கொண்டிருக்கிறோம். தெரியாத்தனமாக அல்லது அதை பற்றிய சிந்தனை இல்லாமல் இவற்றையெல்லாம் விற்பனை செய்ய முடியும் என்ற எண்ணத்தோடு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ராம் பண்ணப்பட்ட எத்தனையோ போட்டோக்கள், குழந்தைகளுடைய அழகான போட்டோக்கள் ராம் பண்ணப்பட்டவைகள், மிருகங்களுடைய போட்டோக்கள் ராம் பண்ணப்பட்டவைகள், கருப்பு நிறத்திலே ராம் பண்ணப்பட்டிருக்கிறது. 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து வாங்குகிறார்கள். வீட்டிலே அழகுக்காக தூக்கி வைக்கிறார்கள். இவைகளை எல்லாம் விற்பனை செய்ய முடியும் என்று விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய பண்டிகை காலங்களிலே வீடுகளை அலங்கரிப்பதற்காக வேண்டி இவற்றை வாங்கி கொண்டு போய் அலங்கரிக்கிறார்கள். ஆனால் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டதை மறந்து விடுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவம் அதாவது உயிருள்ள பொருட்களை சமைப்பதையோ அவற்றை பயன்படுத்துவதையோ நபி அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் தினம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். அந்த மனிதர் வந்து சொல்கிறார், உஸவ்விரு ஹாதிஹி சுவர் ஃபஅத்தினி ஃபீஹா, நான் இந்த உருவங்களை சமைக்கின்றேன், இந்த உருவங்களை சமைத்து நான் விற்பனை செய்வதற்காக செய்கிறேன். அதாவது அந்த விடயத்தில் எனக்கு நீங்கள் தீர்க்கமான ஒரு பதில் சொல்லுங்கள், மார்க்க தீர்ப்பை சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த மனிதர் கொஞ்சம் தூரமாக இருந்தார். இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கொஞ்சம் சமீபமாக வாருங்கள் என்று சொன்னார்கள். அவர் கொஞ்சம் சமீபித்தார். மறுபடியும் சொன்னார்கள், உதுனு மின்னி, இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வாருங்கள் என்று சொன்னார்கள். மிக நெருக்கமாக வந்து விட்டார். அந்த நேரத்தில் இப்னு அப்பாஸ் அவர்கள் அவர்களுடைய தலையிலே, அந்த மனிதனுடைய தலையிலே கையை வைத்து சொன்னார்கள், உனப்பியுக பிமா சமயத்து மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்து கேட்ட ஒரு செய்தியை உனக்கு சொல்லப் போகிறேன் என்று தலையிலே கையை வைத்துக் கொண்டு இப்னு அப்பாஸ் பேசுகிறார்கள். சொல்கிறார்கள், சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபிகளார் சொல்வதை நான் கேட்டேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், குல்லு முஸவ்விரின் ஃபின்னார் யஜ்அல் லஹு பிகுல்லி சூரத்தின் ஸவ்வரஹா நஃப்ஸன், ஒவ்வொரு மனிதனும் எந்தெந்த உருவங்களை உருவமைக்கின்றானோ அதற்காக வேண்டி நாளைய மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுக்கு ஒரு உருவத்தை அமைத்து கொடுப்பான். ஃபத்துஅஸிபுஹு ஃபீ ஜஹன்னம், அவனை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாளைய நரகத்திலே அவனை போட்டு வேதனை செய்வான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் கேட்டேன் என்று தலையிலே கையை வைத்து அந்த மனிதனுக்கு சொல்லிவிட்டு இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், இன் குன்த லா புத்த ஃபாயிலன், உனக்கு கட்டாயமாகவே இவ்வாறு உருவங்கள் அமைக்க வேண்டிய தேவை இருந்தால், உன்னால் அதுதான் தொழிலாக இருந்தால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஃபஸ்னை ஷஜர வமாலா நஃப்ஸலஹு,
நீ உயிரற்றவற்றை செய்யலாம் அல்லது மரங்களை செய்யலாம், அந்த உருவம் போன்ற மரங்களை செய்தோ உருவமற்றவைகளை செய்து, அதாவது உயிரற்றவைகளை செய்து அதை உனக்கு விற்பனை செய்யலாம் என்று அவர்கள் சொல்லி காட்டிய செய்தி புகாரி முஸ்லிம் கிரந்தங்களிலே பதியப்பட்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் வியாபாரம் என்று இன்று பல்வேறு திசைகளில் வியாபாரங்களை செய்கின்றோம். அந்த வியாபாரங்களிலே இருக்கக்கூடிய இது போன்ற தவறுகளை நாங்கள் உணராமல் மேற்கொள்கின்றோம். நாங்கள் பொருளீட்டுகின்றோம், பணத்தை சம்பாதிக்கின்றோம். நாளைய மறுமையிலே எங்களுக்கு எவைகளெல்லாம் தண்டனைகளை உள்வாங்கி தரும், எவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய கோப பிடியிலே நாங்கள் சிக்காகுவோம் என்பதை பற்றிய சிந்தனை இல்லாமல் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இவற்றை தவிர்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, நாங்கள் வியாபாரங்களை மேற்கொள்கின்ற பொழுது அந்நியர்களாக இருந்தாலும் சரி, எம்முடைய சமூகத்தினர்களாக இருந்தாலும் சரி, தவிர்க்க வேண்டிய பல்வேறு விடயங்களை இஸ்லாம் சொல்லி காட்டியிருக்கிறது. இன்று அவற்றையெல்லாம் மறந்து வியாபாரம் செய்கிறோம். வியாபார சீசன் வந்துவிட்டால் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறோம். இதுதான் சீசன், இதுதான் நான் லட்சக்கணக்கிலே சம்பாதிக்க வேண்டிய ஒரு காலம், இதை விட்டுவிட்டால் எதுவும் செய்ய முடியாது என்று பணம் சம்பாதிப்பதற்குரிய அந்த சிந்தனையோடு மாத்திரம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். பொய் சத்தியமும் செய்கிறோம், கேட்க முன்னாலே சத்தியம் செய்து விடுகின்றோம். அன்பான சோழே, சில வியாபார பொருட்களை குறைந்த விலைக்கு கேட்கின்ற பொழுது நாங்கள் உடனடியாக சத்தியம் செய்து அந்த பொருளுக்காக வேண்டி பொய் சத்தியத்தை சொல்லி நாங்கள் அதை இந்த விலைக்கு வாங்கிறோம் என்று பயப்படாமல் சொல்லிக்கொண்டு அந்த வியாபாரத்தை முடித்துக் கொள்கிறோம். அவர்கள் நம்பி சத்தியத்தை நம்பி அந்த பொருளை வாங்கி கொண்டு சென்று விடுகிறார்கள். நபிகளார் சொன்ன செய்தியை தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொல்கிறார்கள், ஸலாஸத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, 3 பேர்களை பற்றி சொல்கிறார்கள். அந்த 3 பேர்களுக்கு நபி அவர்கள் 4 தண்டனைகளை சொல்கிறார்கள். 3 பேர்களுக்கு 4 தண்டனைகள். ஒன்று சொல்கிறார்கள், லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, மறுமை நாளிலே அவர்களோடு அல்லாஹ் கதைக்க மாட்டான், அல்லாஹ் பேச மாட்டான். இரண்டாவது சொல்கிறார்கள், வலா யன்துரு இலைஹிம், அவர்களை திரும்பியும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் யாருக்கும் சொர்க்கம் செல்ல முடியாது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இல்லாமல் யாருக்கும் சொர்க்கம் செல்ல முடியாது. அந்த நாளில் அல்லாஹ் இவர்களை பார்க்கவும் மாட்டான். வலா யுதக்கீஹிம், இவர்களுடைய பாவங்களை மன்னித்து சுத்தப்படுத்தவும் மாட்டான். 3 தண்டனையும் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹ், வலஹும் அஸாபுன் அலீம், கடுமையான தண்டனை அவர்களுக்கு இருக்கிறது. சாதாரண தண்டனை ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை, கடும் தண்டனை இருக்கிறது என்று நபிகளார் அந்த 3 பேர்களையும் 3 நபர்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லிய பொழுது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், 3 முறை இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். ஒரு முறை அல்ல, திருப்ப 3 முறை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இப்படிப்பட்ட செய்தியை கேட்ட பொழுது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஹாபு வ ஹஸிரு யா ரசூலல்லாஹ் அன்ஹும், அவர்கள் யார் யா ரசூலல்லாஹ், அவர்கள் தோல்வியுற்று விட்டார்கள், நஷ்டமடைந்து விட்டார்கள், வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டார்கள் யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார் என்று கேட்ட பொழுது ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதாவது அல் முனஃபிகு சில்அதஹு பில் ஹலிஃபில் காதிப், பொய் சத்தியம் சொல்லி அவர் தன்னுடைய வியாபாரத்தை முடித்துக் கொண்டவர். பொய்யான சத்தியம் செய்தார், ஏமாற்றுவதற்காக சத்தியம் செய்தார், வியாபாரத்தை வியாபாரத்தை செய்வதற்காக வேண்டி அவர் அந்த சத்தியத்தை சொல்லி இன்று நடக்கிறதா இல்லையா சோதர்களே? எடுத்த எடுப்பிலேயே சத்தியம் சொல்கிறார்கள், வியாபாரத்தில் எடுத்த எடுப்பிலேயே உடனடியாக சத்தியம் செய்து வியாபாரம் செய்கிறார்கள். நபி அவர்கள் அதாவது இந்த அளவுக்கு கடுமையான எச்சரிக்கை செய்கிறார்கள். கோஸ்டை கேட்க முன்னாலே கோஸ்டை சொல்லிவிடுகிறோம். எதற்காக? அதற்கு குறைவாக கேட்கக்கூடாது என்று. அன்பார்ந்த சகோதரர்களே, மார்க்கம் தடை செய்திருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது சகோதரர்களே, அதாவது எங்களுடைய வியாபாரங்களிலே எந்த ஏமாற்றம் நடக்கக்கூடாது. மாற்று மதத்தினராக இருந்தாலும் சரி, முஸ்லிமாக இருந்தாலும் சட்டம் ஒன்றுதான். யாரையும் ஏமாற்றி யாருக்கும் துரோகம் செய்து வியாபாரங்கள் செய்ய முடியாது என்பதை நபிகளார் சொல்லியிருக்கிறார்கள். அல் பய்யானி பில் கியார் மாலம் யதஃபர்ரகா, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒருவர் விற்கிறார், ஒருவர் வாங்குகிறார், அந்த 2 பேர்களும் அந்த வியாபாரத்திலே இருந்து பிரிவதற்கு முன்னால் அந்த 2 பேருக்கும் அதை திருப்பி கொடுப்பதற்கும் திருப்பி கேட்பதற்கும் உரிமை இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்.
சொன்னார்கள். ஆனால் என்ன நடக்கிறது இன்று நாங்கள் பார்க்கின்றோம், சில லேபிள்களை அடிச்சிடுவார்கள், அந்த பொருளை நாங்கள் திருப்பி எடுக்க மாட்டோம், அதாவது அந்த நோ ரிட்டர்ன்ஸ் அடிப்பார்கள், அதாவது அந்த பொருள் ரிட்டர்ன் எடுக்கப்பட மாட்டாது, பில் கிழிக்கப்பட்டு விட்டால் சொல்லிவிடுவார்கள், இப்போ எங்களுக்கு ரிட்டர்ன் எடுக்க முடியாது. மேலான சகோதரர்களே, நபிகளார் சொல்கிறார்கள், அந்த ரெண்டும் அந்த இடத்தை விட்டும் பிரிவதற்கு முன்னால் ஒருவருக்கு ஐடியா மாறுகிறது, இதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் வருகிறது, வேறொன்றை வாங்க வேண்டும் என்று எண்ணம் வருகிறது. அவர் உடனடியாக அந்த இடத்திலேயே இருந்தால், அவர் திருப்பி கேட்டால் பணத்தை தாருங்கள், இந்த பொருள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அவர் எடுக்க வேண்டும், அது அவருடைய உரிமை என்பதை நபிகளார் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே இது போன்ற விடயங்களை நாங்கள் புரிந்து எங்களுடைய வியாபாரங்களை ஒழுங்காக மார்க்கம் சொல்லித்தந்த அந்த கட்டுப்பாடுகளை மீறாமல் செயல்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கு எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பார்ந்த சகோதரர்களே, இதே போன்றுதான் மதம் சார்ந்த இல்லாத எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, நாங்கள் பொருள்களை விற்பனை செய்கின்ற பொழுதும் அந்த பொருட்களை மக்களுக்கு மத்தியிலே காட்டுகின்ற பொழுதும் அதன் ஒழுங்கான தன்மை இருக்க வேண்டுமே தவிர அதை நாங்கள் மாற்றிச் சொல்ல முடியாது. உள்நாட்டு பொருளாக இருந்தால் உள்நாட்டு பொருள் என்று சொல்ல வேண்டும், வெளிநாட்டு பொருளாக இருந்தால் வெளிநாட்டு பொருள் என்று சொல்ல வேண்டும். ஒரு பொருளுக்குரிய அதனுடைய குவாலிட்டி இப்படியாக இருந்தால் அந்த குவாலிட்டியை தான் சொல்ல வேண்டுமே தவிர அதை மீறி அதிகமாக அதை நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பிறருக்கு ஏமாற்றக்கூடிய முறைகளில் வியாபாரம் செய்வது தடை செய்யப்பட்டாக இருக்கிறது. இன்று எத்தனையோ பேர்களை பார்க்கின்றோம், யூடியூபர்மார்கள் நிறைய இருக்கிறார்கள். ஒரு கடைக்கு போனால் அங்கே டெக்ஸ்டைல்ஸ் கடையாக இருக்கலாம் அல்லது ரெஸ்டாரண்டாக இருக்கலாம், அந்த இடங்களுக்கு போய் சாப்பிட்டு காட்டுவார்கள், இதனுடைய இனிமை இப்படி இப்படி இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அவர்கள் பணத்தை சம்பாதிக்கிறார்கள், அவர்கள் அதன் மூலமாக 25, 30, 50,000 ரூபாயை தேடிக்கொள்கிறார்கள். ஆனால் அதனால் ஒரு சமூகம் ஏமாறிக்கொண்டிருக்கிறது. அந்த டெக்ஸ்டைல் கடையிலே போய் அங்கே என்ன செய்கிறார்கள், நிறைய பொருட்களை எடுத்து வெளியே போட்டு காண்பிப்பார்கள். அந்த குவாலிட்டியிலே அது இருக்க மாட்டாது. ஆனாலும் மக்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி இப்படியான முறைகளை செய்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடுமையாக அல் குர்ஆனிலே எச்சரிக்கை செய்திருக்கிறான். வெயிலுல் லில் முத்தஃபிஃபீன், அந்த வசனங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அவர்கள் மக்களிடத்திலே இருந்து எடுக்கின்ற பொழுது அவர்கள் நிரப்பமாக எடுப்பார்கள், மக்களுக்கு கொடுக்கின்ற பொழுது மோசடி செய்வார்கள் என்பதைத்தான் அல்லாஹ் கடுமையான வேதனை இருப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இதே போன்று பார்க்கின்றோம், பணம் இல்லை, வியாபாரம் செய்வதற்கு பணம் தேவை, பலரிடத்திலே கேட்டு பாட்டு விட்டு பணம் போதாது, என்ன செய்ய பேங்கை நாடுகிறார்கள், அங்கே ஈடு வைக்கிறார்கள் அல்லது லோன் எடுக்கிறார்கள், வட்டிக்கான கடன் எடுக்கிறார்கள். அந்த வட்டியுடைய விபரீதத்தை பற்றி அதனுடைய அதாவது மோசமான தன்மை பற்றி புரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். வஅஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரம ரிபா, அல்லாஹ் அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் உங்களுக்கு வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த வார்த்தையை நாங்கள் புரிய வேண்டும். ஒரு முறை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் தானே, அதாவது சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், லஅனல்லாஹ் லஅனல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது சபித்தார்கள். யாரை தெரியுமா? ஆக்கிலர் ரிபா, யாரெல்லாம் வட்டி சாப்பிடுகிறார்களோ, வமூகிலஹு, யாரெல்லாம் சாப்பிட கொடுக்கின்றார்களோ, தந்தையாக கணவனாக இருந்து வட்டி வியாபாரம் செய்துவிட்டு வட்டிக்காக நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்துவிட்டு அதை கொண்டு வந்து மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கின்றோமா, மூக்கிலாக இருக்கின்றான், வட்டியை சாப்பிட கொடுக்கின்றான். வகாதிபஹு, அந்த வட்டியை எழுதுகிறானே அவனும், அதற்காக வேண்டி சாக்கிருக்கின்ற இருவரும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இவர்கள் எல்லோரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள். மாத்திரமல்ல, அதாவது சொன்னார்கள், வகாலஹும் சவா, நபி அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் அனைவரும் நாளை மர்மையிலே தண்டனையிலே ஒரே அளவிலே தான் இருப்பார்கள், எல்லோருக்கும் ஒரே தண்டனை என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். கடைசியாக அன்பார்ந்த சோலே, இப்படியான பல்வேறு தவறுகள் இருக்கின்றன. அதனோடு ஒன்றாக கடைசியாக ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அன்பார்ந்த சோலே, தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் அதை ஜமாத்தோடு தொழுவது ஒவ்வொரு ஆண்களுக்கும் கடமையாக இருக்கிறது. இந்த வியாபார சீசன் வந்துவிட்டால் அங்கே கடையிலே அதிகமான பிசினஸ், நிறைய பேர்களுக்கு மார்பு கலா, நிறைய பேர்களுக்கு அசர் கலா, நேரத்தை பார்க்க மாட்டார்கள், தொழுகையை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை. முழுக்க முழுக்க இன்று 12ஆம் திகதி 13ஆம் திகதி
இன்றைக்கு வியாபாரத்தை விட்டு தொழ முடியாது, சாப்பிட முடியாது என்று அவர்கள் முழுமையாக ஈடுபடுகிறார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறான். தொழுகையை ஒருவன் வேண்டுமென்று விட்டுவிட்டால் ரசூலுல்லாஹ் அவனை பார்த்து காஃபிர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்படியான செய்திகளை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான சோலே. எனவே இந்த அடிப்படைகளை பேணி வியாபார சீசன், இது பிசினஸ் சீசன் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஹலாலாக்கி தரவில்லை. கட்டுப்பாடுகள் அப்படி இருக்கின்றன என்பதை நானும் நீங்களும் புரிந்து அல்லாஹ்வை அஞ்சி முறையாக வியாபாரம் செய்வோம் என்றால் தான் அந்த வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை வைப்பான். அதன் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பரக்கத்தான வாழ்க்கையை அல்லாஹ் தருவான். இல்லாவிட்டால் சம்பாத்தியத்தின் மூலமாக பணம் வரும், நிம்மதி இல்லாத வாழ்க்கை இருக்கும். பணம் வரும், நோயான வாழ்க்கை இருக்கும். கஷ்டங்களின் மூலமாக அந்த சம்பாத்தியத்தின் மூலமாக அல்லாஹ் எந்த பரக்கத்தையும் இல்லாததாக ஆக்கி வைப்பான் என்பதை நான் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்களாக வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கு அருள்பாலிப்பானாக. யா அல்லாஹ் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் முஸ்லிம்கள் நிம்மதியான வாழ்க்கை கொடுப்பாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பாயாக. நிம்மதியான வாழ்க்கை எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவானாக. அக்குலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலில் முஸ்லிமீன அஜ்மஈன் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர்.